நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் இன்றைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பலரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கத்தக்க வகையில் இன்னும் பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கின்ற வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்கள் போராட்டம் ஒன்று ஆரம்பமாகி இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய இராணுவ முகாமுக்கு முன்னால் இராணுவத்தினுடைய அச்சுறுத்தல்களை தாண்டி அந்த மக்கள் இரவிரவாக போராடத் தொடங்கி இருக்கிறார்கள். கரைத்துறை பற்று பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கேப்பாப்புலவ கிராமத்தில் பொதுமக்களுக்காக மீள வழங்குவதற்காக விடுவிக்கப்பட்ட காணிகளை அரசு அதிகாரிகள் அந்த மக்களுக்கு இன்னமும் முழுமையாக தரவில்லை என்கிற விடயத்தில் மக்கள் ஆத்திரமடைந்திருக்கிறார்கள். இதனால் நேரடியாக போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். போராடக்கூடாது என்கிற அச்சுறுத்தல்கள் பலவிதமான விதத்தில் வந்த போதும் கூட அவற்றை தாண்டி அவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இதில் நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு ஒரு சிறு கிராமத்தில் போர் பாதிக்கப்பட்ட பிரதேசத்துக்குள் இராணுவத்தினுடைய அச்சுறுத்தல்களை கடந்து மக்கள் கிளர்ந்து போராடுவது என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஆச்சரியம் என்பவற்றை தந்திருக்கிறது. ஆகவே அது பற்றிய ஒரு சிறப்பு பார்வையை இன்றைய பொழுது நாங்கள் கொண்டு வரவிருக்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள், அங்கு நிலைமைகள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றிய பார்வைகளை கொண்டு வரவிருக்கிறோம். மறுமுறையில் மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும், போராட்டங்களில் ஈடுபடுவது தவிர்க்கப்பட வேண்டும், அல்லது அரசுக்கு இடைஞ்சலை கொடுத்துவிடக்கூடாது என்று கருத்துக்களை சொல்லி வருகிற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் மைத்திரிபால சிறிசேன முன்னிலையில் மட்டக்களப்பில் நடைபெற்ற ஒரு கூட்டம் ஒன்றில் நாடு பிளவுபட மாட்டாது என்பதற்கான உறுதியினை மீண்டும் வழங்கியிருக்கிறார். அதனை நிகழ்ச்சியின் இடைப்பகுதியில் கொண்டு வரவிருக்கிறோம். மறுபடியில் யாழ்ப்பாணத்தில் மீண்டும் வாழ்வெட்டு சம்பவங்கள் வெளியாகி இருக்கின்றன. யாழ்ப்பாணத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கின்ற வகையில் மாணவர்கள் இந்த வாழ்வெட்டு சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள். மிக கொடூரமான வன்முறைக்குள் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பது பற்றிய காட்சிகள் பலருக்கு அதிர்ச்சியை தந்திருக்கின்றன. அவையும் இன்றைய பொழுது வரவிருக்கின்றன. அது தவிர நிகழ்ச்சியினுடைய இரண்டாம் பாகம் உங்களுடைய கருத்துக்கள் கொண்டதாக பேசப்படவிருக்கிறது. அதில் ஒன்று கருணாவினுடைய உரை, இது மஹிந்த ராஜபக்ச மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என்பதில் தொடங்கி அவருக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது வரையில் செல்கிறது. மறுமுனையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மீதான கொலை அச்சுறுத்தல் விவகாரம் அங்கே சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது பற்றியும் பேசலாம். இப்போது முதலில் நேரடியாக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கேப்பாப்புலவில் நடந்த போராட்டம் பற்றிய எங்களுடைய பார்வையை கொண்டு வருவோம். அங்கிருந்து வருகிற அந்த காட்சிகளை நேரடியாக இங்கே தருகிறோம். நீண்ட காலமாக கேப்பாப்புலவு பகுதியில் இருந்த மக்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு காணி கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் அரசு அதிகாரிகள் காட்டுகிற அசம்பந்த போக்கு அவர்களுடைய பொறுமையை சோதித்திருப்பதை அங்கு நடத்தப்படுகின்ற போராட்டங்கள் காட்டுகின்றன. அரசு அதிகாரிகளுடனான பலவிதமான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் அவர்கள் நேரடியாக போராட்ட களத்தில் முதித்தது மாத்திரமல்லாமல் இராணுவ முகாமுக்கு முன்னால் சென்ற இரவிரவாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுகிற வரையில் தாங்கள் அங்கிருந்து அகலப்போவதில்லை என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். அங்கு வந்திருந்த ஊடகவியலாளர்கள் தகவல்கள் வெளிக்கொண்டு வருகின்றவர்களுக்கு எதிரான பல கருத்துக்கள், அச்சுறுத்தல்கள் மறைமுகமாக விடுக்கப்பட்ட போதும் கூட அவர்கள் அதில் எதுவித பிடிவாதத்தையும் காட்டவில்லை. மக்கள் தொடர்ச்சியாக உறுதியாக நிற்பதை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கரைத்துறை பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவு பிளவு குடியிருப்பில் விமானப்படையினரால் விடுவிக்கப்பட்ட காணிகளை தமக்கு மீள வழங்குவதில் அரசு அதிகாரிகள் அசம்பந்த போக்கு காட்டுவதாக அந்த மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு காணிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் அரசு அதிகாரிகள் அதில் காட்டுகிற தாமதம் அங்கே பலவிதமான கோபங்களை மக்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கிறது.
இந்த மக்களுக்குரிய காணிகள் விரைவில் வழங்கப்படும் என்று பிரதேச செயலாளர் வாக்குறுதியை கொடுத்திருந்தாலும் அது இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று அந்த மக்கள் கூறியிருக்கிறார்கள். பிரதேசத்தினுடைய கிராம சேவகர் மக்களோடு பேசி தீர்வுகளை பெற்றுத்தருவோம், அமைதியாக இருங்கள் என்று கொடுத்த வேண்டுகோளை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். இதற்கு மேலும் தங்களால் பொறுமை காக்க முடியாது, தங்களுக்கு தீர்வு வருகின்ற வரையில் அந்த இடத்தை விட்டு அகலப்போவதில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இரவு பொழுது முழுவதும் கூடாரம் அமைத்து அவர்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கேப்பாப்புலவு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் மாத்திரம் பிளவு குடியிருப்பு என்கிற கிராமத்தில் 84 குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகள் இராணுவத்திடம் இருந்தது. அது கிட்டத்தட்ட 20 ஏக்கருக்கும் அதிகமான அளவு எல்லை பரப்பை கொண்டது. அது விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு முட்கம்பி வேலிகள் இருக்கின்றன, ஆனால் இராணுவம் அதில் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட மக்களை மீண்டும் அந்த காணிகளுக்கு செல்வதற்கான முழுமையான அனுமதி கிடைக்கப்படவில்லை. இந்த நிலையில் இராணுவத்தினரும் விமானப்படையினரும் மக்கள் தொடர்ச்சியாக பேசியிருந்தார்கள், கடிதங்களை கொடுத்திருந்தார்கள். ஆனால் இதுவரையில் திட்டவட்டமான பதில் இல்லை என்கிற ஒரு சூழலில் மக்கள் வேறு வழியின்றி தாங்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். விடையில சார் சூரியபுர ஆக்கள் முந்தின நாள் போராட்டம் இப்பதான் போராட்டம் நடத்த வலிக்கிட்டு நாங்கள் சரவணன் கிட்ட போய் காட்டி விட்டோம். சூரியபுரத்து 50 பேர் அங்க போய் காட்டி விட சரவணன் குணபாலன் கலத்தி போட்டு சொன்னார், நீங்க போய் ஆமிகிட்ட கேளுங்க தந்தா போங்க. நான் உடனே சனத்தையும் கொண்டு நானும் வரும் போய் ஜனமும் போக சொன்னார். வெள்ளிக்கிழமை இந்த வேலியாவுக்கிறோம், வெள்ளிக்கிழமை பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர் கிராம சேவையாளர்கள் மீண்டும் வந்து மக்களோடு பேசியதோடு மாத்திரமல்லாமல் இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தரும்படியும் தாங்கள் இந்த விடயத்தில் பேசி முடிவெடுக்கலாம் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்த போதும் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கால தாமதம் தாராளமாக செய்துவிட்டீர்கள், இனி நீங்கள் உடனடியாக தீர்வு பெற்றுத்தர வேண்டும், அதுவரையில் நாங்கள் வீதியில் நிற்போம் என்கிற நிலைப்பாட்டை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தாயகத்தில் மக்கள் போராடக்கூடிய சூழலில்லை, மக்கள் குரல்களை எழுப்பக்கூடிய சூழலில்லை என்று தொடர்ச்சியாக ஒரு அச்சமூட்டும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வந்த ஒரு சூழலில் இந்த கிராம மக்கள் இழப்பதற்கு வேறு எதுவும் இல்லாத ஒரு சூழலில் நேரடியாக இராணுவ முகாமுக்கு மத்தியில் தங்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்தாலும் கூட பரவாயில்லை என்று போராடுவதும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய உண்மையான மனநிலையை காட்டுவதாகவும் கூட நாங்கள் இதிலே பார்க்கலாம். இதே நேரம் இங்கு செய்திகள் சேகரிப்பதற்காக சென்றிருந்த ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டதாகவும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. வன்முறைகள் எதுவும் இல்லை என்று கூறப்படுகிற சூழலிலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு சென்று, ரவிகரன் போன்றவர்கள் அங்கு சென்று மக்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்ததையும் இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட வேண்டும். கடந்த வாரத்தில் வவுனியாவிலும் முல்லைத்தீவிலும் காணாமல் போறவர்களை கண்டு தருமாறு மக்கள் போராட்டங்களை நடத்தியிருந்த ஒரு சூழலில்
கிளிநொச்சியிலும் பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. கிளிநொச்சியில் இராணுவம் கையகப்படுத்தியிருந்த காணிகள், சில இடங்களில் தனியார் உரிமை கோரியிருந்த மைதானங்கள் போன்றவற்றையும் விடுவிக்கும்படியும் மக்கள் போராட்டங்களை தொடங்கியிருக்கிறார்கள். ஆக இது ஒரு விதத்தில் கேப்பாப்புலவில் நடைபெறுகிற ஒரு தனி போராட்டம் என்பதற்கு அப்பால் பல இடங்களில் மக்கள் மீண்டும் உரிமை குரலை எழுப்பத் தொடங்கி இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் என்று இங்கு நாங்கள் பார்க்கலாம். அப்ப நாங்க உங்களை சேவையை உறுதி பற்றியோன்னு அவங்க சொல்லிச்சுன்னா சேவையில காணி பிடிக்க போறோம். அப்ப நான் சொன்னேன், ஐயோ இது விட்ட காணி என்ற காணி, நான் விவேகானந்த என்ற பேரையும் கொடுத்துட்டு படம் எடுத்தேன். நான் ஒரு ஏச்சியைக்கு அந்த பொடியன் நான் மறந்துட்டேன். யாழ்ப்பாணத்து பொடியன் சொன்னது விவேகானந்தன் இந்த காணிய குடு மூக்கத்தை உனக்கு 2 ஏக்கர் போட்டு வரும் கழிப்பில 2 ஏக்கர் உனக்கு 1 ஏக்கர் தான் தருவான். எனது செல்லையா விவேகானந்தனுக்கு 1 ஏக்கர், செல்லையா செய்வேந்திரன் 1 ஏக்கர், 2 ஏக்கர் காணி போடப்பட்டது. அப்ப நான் உள்ள மட்டும் என்ன ஒண்ணும் பறைய இல்லை. எங்கள நாட்டு ஒரு இதெல்லாம் சில பேர் குத்துறாங்க. அவைய சொல்லிச்சு நீ தோட்டம் செய்யாண்டு இந்த இவையோட நாங்க நல்ல மாதிரி ஏன்டா பக்கத்தை வேலை செய்கிறோம். அவையிலையும் நாங்க தட்டி கழிக்க கூடாது. அதுவும் ஒன்று சொல்றோம்னா மற்ற இவியல் வந்து உடனே 7 மணிக்கு சொல்லிச்சுன்னா விவேகானந்த் இறங்கு நாகராங்க எல்லாம் மீனா விட்டு. ஏன்னா பாதுகாப்பு இல்லை தனியனா அவைகள் ஒன்றுமே செய்யல. நீங்க போங்க, உங்களுக்கு கச்சேரி வருது, இவியல் வருது, உங்களுக்கு காணி கையளிக்க நாங்களும் ஒத்துவாரோம். நான் விட்டுட்டு வந்தேன் 7 மணிக்கு. ஏன்னா கண் தெரியா வெளியில வேற கொண்ட வயலுக்கு மீனை விட்டுட்டு எனது மகனுக்கு அறிவிச்சார். சியோன்னு சொல்லி எல்லாம் வந்தனம். மனம் மொத்தம் தந்தவைகள் எனக்கு தைப்பொங்கல். அப்ப எனது அம்மா அப்பாக்களுக்கு அங்க பாரம்பரிய பழைய இதுகளுக்கு நாங்கள் சமைச்சு படைக்கிறோம். அதுக்கே போயில சொன்ன மனைவியை படையாடி நீ படைச்சாலும் மட்டும் நான் படைச்சாலும் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு உங்களால சொல்லக்கூடிய விஷயங்களை தான் காய்ச்சிட்டார். தன்னால சொல்றதுக்கு எதுவும் இல்லை. சரி, நாங்கள் அதுக்குள்ள சாகுறோம். அதை எடுத்து தாட்டு போட்டு இருக்கட்டும். நான் கடைசி இறுதி முடிவு என்னது கதை இதுதான். நான் சாகர உண்மை, நான் கிடங்கு வட்டி. இப்ப யாருமே என்ன பிடிச்சி கை செய்யலும் செய்யுங்கோ, நான் கிடங்கு வட்டி, நான் அதுக்குள்ள பொசிவேன். எந்த இடம் மட்டும் அதாவது காலமா இந்த விளக்கத்தை மக்களை சொல்லித்தீங்கன்னு சொன்னா காலையில வேலை அடைச்ச விளக்கம் சொல்லித்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை. இப்ப அவங்க பயம் என்னென்றால் இந்த காலமா நீங்க வேலை அடைச்சாதான் பயம். திருப்பி எல்லாம் வேலை அடைக்கிறீங்க, மக்கள் விட்டதான நீங்களே அடைக்கிறீங்கன்னா பிரச்சனை. கேட்டு சொல்ல முடியும். போக தயாரில்லை சார். உங்களுக்கு எத்தனை மாதம் தேவைப்படுதோ அத்தனை மாதம் வரைக்கும் நாங்கள் பொறுமையா அதில் காத்து கொண்டிருக்கோம். நீங்க போய் அதுதான் நேற்றை இருந்து இன்று வரைக்கும் நடக்காத வேலை இப்ப நீங்க வரக்கிட்ட அடப்பட்டு என்ன காரணம்? காரணத்தை சொல்லுங்க. அதுக்கு உங்களுக்கு காரணம் சொல்ல தெரியும். தங்களுடைய ஆக்கிரமிப்பு முடியாத நீங்கள் முடிவெடுத்து வரும் வரைக்கும் இதுல நாங்கள் இருக்கோம் சார். ஆயிரக்கணக்கான மக்கள் செத்தாலும் பரவாயில்ல சார். இதுல போராடி நாங்கள் இந்த மண்ணை மீட்டாம ஒரு காலம் போய மாட்டோம் சார். எத்தனாயிரம் பேர் மீட்டாலும் சரி, நாங்கள் இதுல சாகுறதே நிச்சயமா இருந்தால் அது செத்துட்டு போறோம் சார். எந்த ஆட்சேபனையும் இல்லை. இந்த தமிழ் மக்களை கொண்டுதான் இந்த காணிக்கை நீங்கள் புறவாடு கொண்டால் அவ்வளவு மக்கள் சாகுறதுக்கு தயாரா இருக்கோம். நீங்க சுத்தத்துல அழிச்ச மக்களை பாருங்க. நீங்க அவ்வளவு மக்களை அழிச்சீங்க. நாங்கள் மிஞ்சி இருக்கிற உயிரம் தேவை என்றால் உங்களுக்கு முன்னாலே அந்த உயிரை நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாரா இருக்கோம். நாங்கள் சாகுறதுல உங்களுக்கு நிம்மதி என்றால் நாங்கள் செத்து போறோம். அதுதான் போய் காணி கேட்டு முதல் காணி வரை உங்களோட ஏர்போர்ட் சேர் தான் சொன்னது. உங்களோட காணி சார் இருந்தாங்க நம்பர் இது அடிச்சு சார் பெரிய சாரை வர சொல்லி அவைக்கு ஒரு கடிதத்தை கொடுக்கும். இன்ன தீயதிக்கு உங்களோட காணி எங்களுக்கு சொன்னது உங்களுக்கு 24ஆம் தேதி காணி கொடுக்குறோம். இவன் சொல்லி இவன் சொன்னது உங்களுக்கு காணி கொடுப்பட்டிருக்கு. அதைத்தான் நானும் சொல்றேன். நம்பரை பெரிய சார் வர சொன்னாங்க. நம்பரை எடுத்துக்க சொல்லி இவன் பிரச்சனை இதுகளுக்கு காணி உனக்கு எத்தனை ஏக்கர் பிள்ளை? இவருக்கு 2.5 ஏக்கர், மற்ற எல்லாருக்கும் 4 ஏக்கர். அப்ப சார் பெரிய சார் வந்து
தமிழ் தெரியும் பெரிய சார் வந்து சார் இந்த காணி பொறுப்பதிகாரியோடையும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோடையும் கதைச்சு உங்களுக்கு என்ன தீயதிக்கு இந்த காணி விடுவேன்ன்ற ஒரு உறுதி அளிக்க இவ போயிடும். சரி நான் ஏற்றுக்கொள்றேன். 24ஆம் தேதி எங்களுக்கு காணிக்க போற சம்பந்தமா பிரஸ் கார்டு உங்களுக்கு தெரியப்படுத்த சொன்ன சொல்லக்குள்ள சொன்னதை உங்களுக்கு கச்சேரியில இருந்து முடிவு வரும்னு சொன்னதை இடையில அவர் சொன்னா மாநசபைக்குள்ள உங்களுக்கு காணி கொடுறோம்னு சொல்லி தான் சொன்னேன். இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை மக்கள் இங்க திரண்டு வந்த சம்பவமே தெரியாத ஒரு ஜிஎஸ் எங்கட கிராமத்திலிருந்து வேலை செய்கிறேன் என்றால் அவர் என்ன பிரயோசனம் அவரை தெரியப்படுத்த இப்படி வந்து செய்கிறோம். அதனால என்ன பிரயோசனம் எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. மதுரா சார் வந்து மதுரா வந்து புறசால வந்து ஜிஎஸ் வந்து சார் பல பேரும் பார்த்துட்டு வாங்கோன்னு சொல்லி போட்டு 23ஆம் தேதி வந்து பார்த்துட்டாங்க சார். எங்களை இன்றைக்கு வர சொல்லி சொன்னேன். காணி ஒரிஜினல் நீங்கள் வந்து சொல்லிக்கோங்க எங்க போங்க இந்த காணிக்கு ஒரிஜினல் சொன்னேன். அதாவது ராணுவம் இருக்கிற என்று அறிஞ்சு நாங்கள் வந்து வெளியாகிறோம். நானும் காணிப்போய் தீர்மானம் இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன என்பது பற்றி அவர்களே அங்கே சொல்லுகிற பல தகவல்களின் ஊடாக விவரங்கள் ஓரளவுக்கு தெரிய வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது வன விலங்கு திணைக்களம் முதற்கொண்டு வன பிரிவு அதிகாரிகள் வரையிலும் வந்து பேசிவிட்டு போயிருக்கிறார்கள். எல்லா விதமான தெளிவுகளும் கொடுக்கப்பட்ட சூழலிலும் கூட மக்களுக்குரிய காணி தெளிவாக கொடுக்கப்பட்டு அவர்கள் குடியமர்வதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்கிற ஒரு சூழலில் இந்த மக்கள் நேரடியாக வேறு வழியின்றி வீதிகளில் இறங்குகிறார்கள். மீண்டும் மீண்டும் இந்த மக்களுக்கு காரணம் சொல்லப்படுகிறது. மீண்டும் மீண்டும் எப்படி அரசியல் தீர்வுக்கு மீண்டும் மீண்டும் காலம் கேட்கப்படுகிறதோ, மீண்டும் மீண்டும் பொறுத்திருங்கள் என்று தமிழர்கள் சொல்லப்படுகிறார்களோ, அதே போன்று மீளக்குடியமர்த்தலாக இருக்கலாம், இராணுவம் விவசாய காணிகளை வாழ்வாதார குடியிருப்புகளை அபகரித்து வைத்திருக்க விவகாரமாக இருக்கலாம், அரசியல் கைதிகளுடைய விவகாரமாக இருக்கலாம். இவை அத்தனையிலும் எப்படி தமிழர்களுடைய காலமும் நேரமும் மீண்டும் மீண்டும் கேட்கப்படுகிறதோ அப்படி கேட்கப்படுவதற்குரிய உதாரணம் இந்த கேப்பாப்புலவில் நடக்கிற சம்பவங்கள் என்று சொல்லலாம். ஆக வடக்கு கிழக்கினுடைய பல்வேறு பிரதேசங்களுடைய ஒரு அடையாள குரலாக கேப்பாப்புலவு மக்களுடைய இந்த குரல் வருகிறது. ஆகவே அவர்கள் இனி வேறு வழியில்லை, நீங்கள் அவகாசம் வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் உயிரை கொடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், அப்படியாக இருந்தால் இப்படியே செத்து போகிறோம் என்கிற அளவுக்கு அவர்கள் வந்து நிற்கிறார்கள். வந்து அதையெல்லாம் அதனால இப்ப நாங்கள் என்னண்டா உங்களை அவையல்கிட்ட கோல் பண்ணிக்க கதை சொல்லினா தங்களுக்கு அறிவித்தல் செல்லையிலேன்னு சொல்லிடுறேன். பிரஸ் கார்டு கேட்டு போட்டு இங்க அதிகார மையம் என்று கூறப்படக்கூடிய இராணுவ முகாமுக்கு முன்னாலேயே சென்று அந்த மக்கள் போராட்டத்தை நடத்துகிறார்கள். உண்மையில் அவர்கள் இவ்வாறான ஒரு போராட்டம் நடத்துவதற்கு வேறு வழியின்றி நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். ஆக அகிம்சை முறையிலும் அதே நேரத்தில் தங்களுடைய குரலை மிக திட்ட தெளிவாக முன்வைக்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு தீர்வு வந்தாக வேண்டும், அதற்காக நாங்கள் போராடுவோம். அப்ப இந்த அவங்கள செக் பண்ண போறோம். அதான் பிரஸ் கார்டுட்ட போனாங்க. இங்க ஏஆர்எஸ் கமாண்டர் வந்து சந்திச்சேன் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு. அவர் கொண்டு வந்து நேரடி எங்களை காணிக்குள்ள இறக்கி எங்களை காணி முழுக்க எங்களை காணி பொங்கல் வரைக்கும் போய் பார்த்தேன். அவைகளோட ராணுவத்தோட போய் பார்த்தேன். பார்த்துட்டு சார் அதுக்கு பிறகு பிரஸ் கார்டுட்ட போங்கன்னு சொன்னவன். பிரஸ் கார்டுட்டு நாங்கள் நேரடியாக போனாங்க. போய் இந்தியாவில் முள்ளியோட அந்த பக்கம் கமசல் பயணிக்கு அங்கால இருந்ததுக்கு போனாங்க. அவைகள் சொன்னவைகள் இல்லை ஆஃபீஸுக்கு போங்க. ஆஃபீஸில் சொன்னவே 24ஆம் தேதி நாங்கள் ஜிஎஸ் அவை உங்களுக்கு வந்து சொன்னாங்க சார். 24ஆம் தேதி வேலை சொல்லி இருக்கு சார் உங்களுக்கு வந்து சொன்னாங்க. அப்போ எல்லாருக்கும் அறிவித்தல் கொடுத்து போட்டு நாங்கள் இந்த மக்களையும் பெற சொல்லிப்பட்டு ஜாழ்ப்பாணம் மட்டக்கிழமை அங்கே இருக்கிறார்கள் எல்லாரையும் கொண்டு செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை சனம் வந்துடுறாங்க. திங்கக்கிழமை உங்களை இங்கே கூட்டி கொண்டு வந்துட்டு எங்களுக்கு அறிவிக்கல. அப்போ நாங்கள் என்னண்டா திங்கக்கிழமை வந்த சனத்தை திருப்பி நான் அனுப்பி விட்டேன்னு போங்க. செவ்வாய்க்கிழமை
கடந்த நாளை கொண்டு கேட்டோம் அப்ப இல்ல நாளைக்கு இல்ல அடுத்த சவால் சொன்னதால நான் மக்கள் முழு பேரையும் திரட்டி இங்க வந்துட்டேன். இங்க வர ஆதாரில குற்றம் அவையில தான் குற்றம். அதான் ரெண்டா சேரும் கேட்குறேன் உங்களுக்கு அடுத்த தானும் கேட்பாங்க. அதை விட்டுட்டு நாளைக்கு இப்போ கொடுந்தானே பர்சனாகவே கழிச்சு போட்டு இருக்கிற முடிவு தான் சொல்றேன். அப்போ அளக்கவரைக்குள்ள முக்கியமான 4-5 வந்தாக்கா தானே நிறுத்தவே தானே இந்த இல்லையில காட்டாக்கும் 4 பெரியாக்கள் 4-5 வந்தா காணும் இல்லையா காட்டி நான் எத்தனை வந்தேன் சொல்லி வந்தேன். அதான் சார் நாங்கள் என்னென்றால் இப்ப உங்களுக்கும் அவையில் எச்சம் சரியில்லை, எங்களுக்கும் தகுந்த முடிவை அவைய சொல்ல இல்லை. அதனால அவைகள் ஒரு ஆள் வந்து எங்களுக்கு முடிவு சொல்லட்டும். அது வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம். ரெண்டு அவையண்டாலும் வந்து எங்களுக்கு 1 லட்சம் மூலமா உங்களுக்கு இத்தனை மாதத்துக்கு அப்புறம் விடுறோம்னு சொன்னா கூடி நாங்க படிக்கிறோம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வரும்பறைக்கு விருப்பம் சார். நாங்க எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை சார். ஆர்ப்பாட்டம் பண்ணுறது நாங்கள் கிடையாது. அதனால எங்களுக்கு ஓடுற வந்து போச்சு எல்லாம் இது இது வந்து வந்தவங்க பார்க்க வந்தவங்க அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளுக்கு புதிய ஆட்சியின் கீழ் பல முடிவுகளை காண முடியும் என்று பரவலாக கூறப்பட்டு வருகிற கருத்துக்களில் மக்கள் நம்பிக்கை இழக்க தொடங்கி இருக்கிறார்கள் போன்ற ஒரு தோரணைப்பாடு தெரிகிறது. ஆகிய அரசியல் தலைவர்கள் மத்தியில் அல்லது அதிகாரிகள் மட்டத்தில் இவற்றுக்கு தீர்வு காணப்படும் என்கிற நிலையில் நம்பிக்கை இழந்து மக்கள் வேறு வழியின்றி தாங்களாகவே போராட தொடங்கி இருக்கிற ஒரு நிலைமையினை இந்த போராட்டம் அடையாளப்படுத்துகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். நீண்ட ஒரு காலத்துக்கு பிறகு மண்ணில் இவ்வாறு மிக நேரடியான ஒரு மக்கள் போராட்டம் நடத்துவது என்பது மக்களுடைய பிரச்சனை எவ்வளவு தீவிரமடைந்திருக்கிறது, இந்த அரசியல் அவர்கள் எவ்வளவு தூரம் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள், அரசியல்வாதிகளுடைய கருத்துக்களில் எவ்வளவு தூரம் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள், இறுதியாக வேறு வழி என்று இறப்பதற்கு துணிங்கிற அளவில் அவர்கள் போராட நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்பதனைத்தான் அவருடைய கருத்துக்களை நேரடியாக கொண்டு வருவதன் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேர்கள் தொடர்ச்சியாக பேசலாம். இப்போது முதல் நீங்கள் இணைந்து கொண்டு தொலைபேசி வழியாக உங்களுடைய பார்வையில் சொல்லலாம். அது இந்த மக்கள் பார்வையாக இருக்கலாம். அதற்கு பிறகு சம்பந்தன் அது தவிர அவர்களுடைய கருத்து வடமாகாணத்தில் தொடர்கின்ற வாழ்வெட்டு சம்பவங்கள் என்று பல செய்திகளையும் கொண்டு வரவிருக்கிறோம். இணைந்து கொள்ளுங்கள். இடைவேளைக்கு பின்னர் உங்களோடு மீண்டும் பேசலாம்.